மதுரை அருகே பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளை சுற்றி மழைநீர் புகுந்து தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் பரிசல் போன்ற படகின் மூலம் பயணிக்கும் அவல நிலைக்கு சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட SRB நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சமீபத்தில் பெய்த கனமழையால் திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள கண்மாய்கள் நிறைந்து கால்வாய்கள் மறுகால் பாய்ந்து வருகிறது. அந்த வகையில் கால்வாயில் இருந்து வரும் தண்ணீர் முறையாக கண்மாய்க்குள் செல்லாமல் குடியிருப்பு பகுதியில் வருவதால் வீடுகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்துள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். என் பேர் வித்யா. நாங்கள் வஉசி ஸ்ட்ரீட்டில் தான் வந்து வசிக்கிறோம். கடந்த 10 நாளாக தண்ணி இப்படி தான் தேங்கியிருக்கு. கூத்தியாரோண்டு கண்மாயிலேருந்து தான் உபரி நீர் இங்கே தேங்கியிருக்கு. இடுப்பளவு தண்ணி இருக்குது. டெய்லி அத்தியாவசியமான பொருட்களை வாங்குறது கூட தண்ணி கூட தான் போகிறோம். பாம்பும் போது நாங்களும் சேர்ந்து தான் போயிட்டுருக்கோம். பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த பொருள் வாங்குறதுக்கும் முடியல. அதனால் இந்த இதை நிரந்தரமாக தீர்க்கிறதுக்கு என்ன வழியோ. மேலும் இதனால் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிப்படைந்துள்ளதாகவும், குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை என்றும், பள்ளி வாகனங்கள் இந்த பகுதியில் வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேங்கியுள்ள இந்த மழைநீரால் நோய் தொற்று அதிகம் பரவுவதோடு விஷப்பூச்சிகள் அவ்வப்போது வீட்டிற்குள் நுழைந்து விடுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர், பொதுப்பணித்துறை, மாவட்ட ஆட்சியர் என அனைத்து அதிகாரிகளிடம் மனு அளித்தும் தற்போது வரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.